பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை தன் கிளை அமைப்பாக மாற்றிவிட்டதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற சிபிஐ மாநாட்டில் பேசிய அவர், பாஜக அரசு தேர்தலை கேலிக்கூத்தாக மாற்றியுள்ளதாகவும் வாக்காளர் பட்டியலில் இருந்தே சதியை தொடங்கியுள்ளதாகவும் தன் உரையில் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்துக்கு அடிப்படையான தேர்தலையே ஒன்றிய பாஜக அரசு கேலிக்கூத்தாக்கி இருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கிளை அமைப்பா மாத்திடுச்சு. தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்தில் தான் சதி செய்யறாங்கன்னு பார்த்தா, வாக்காளர் பட்டியலிருந்து தங்களுடைய சதியை தொடங்கிட்டாங்க. மக்களாட்சியை காக்க இந்த சதியை அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த மேடையிலிருந்து என்னுடைய பாராட்டுக்களை, நன்றியை நான் தெரிவித்துக் விரும்புகிறேன். சகோதரர் ராகுல் காந்தி அவர் வச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு முறையான பதிலளிக்காத தேர்தல் ஆணையம் அவரை பிரமாண பத்திரம் கொடுக்க சொல்லி கட்டளை போடுது. தேர்தல் நடைமுறைக்கு அடிப்படை ஆவணமே வாக்காளர் பட்டியல் தான். அதை துல்லியமாகவும் தவறுகள் இல்லாமலேயும் தயாரிக்கிறது தான் சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முக்கியம். அதை கூட தேர்தல் ஆணையத்தால் சரியாக செய்ய முடியாதா? அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய கடமையிலிருந்து தேர்தல் ஆணையம் தவறிடுச்சு. தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்தல் நடைமுறைகள் தொடங்குறதுக்கு முன்னாடி சுதந்திரமான நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்துற பணியை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றணும்.